வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் டிஎம்ஆர். இன்றைக்கி நம்ம நிலக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நிலக்கடலை இருந்துச்சுன்னா நம்ம இந்த சட்னி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நிலக்கடலை ஒரு 2 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், கடமிளகு, ஒரு 2 பல்லு பூண்டு. இந்த கடமிளகு சீரகமெல்லாம் யாருமே போட மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு ஒரு பாத்திர வேண்டியதான். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடை சட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஹீட் பண்ணணும். லைட்டாக அப்படியே வெதுப்பாக அந்த ஆவி வரும்போது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நிலக்கடலையாக போடணும். நிலக்கடலையை போட்டதுக்கப்புறம் அதனுடைய தோல் வந்து லைட்டாக கருப்பு நிறமாக வர மாதிரி வறுக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளே போட்டு இதே மாதிரி வறுக்கணும். மறக்காமல் மிளகாய் உள்ளே போட்டு லைட்டாக வறுத்துங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா, அந்த தோல் ரொம்ப கறியிருச்சுன்னா வாயிலே வைக்க முடியாது. அப்புறம் கொண்டு போய் அப்புறம் மண்ணுக்கு தான் அது சாப்பாடு ஆக்கணும். ஸோ லைட்டாக மட்டும் வதங்கணும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட்லேயே வதங்கிடும். ஸோ கொஞ்சம் நல்லா வறுக்கும்போது இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ஹீட்லேயே எல்லாமே வறுக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு மின்விசிறியை போட்டு அதுக்கு கீழே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த கடலையை ஒரு மினி சைஸ் ஜாரில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு 2 கடலை எடுத்து வாயில் போட்டுக்குங்க. அப்படின்னா தான் நம்ம ருசித்து சமையல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்தணும், நிறையா சேர்த்தக்கூடாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தினாலுமே கசப்பு எடுத்துரும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசி டச் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சர்க்கரை லைட்டாக எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்டாடி எவனாச்சும் சர்க்கரை போடுவாங்களா சட்னிக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இது நம்ம சட்னி, நம்ம உரிமை, நம்ம வைக்கிறதுங்க சட்னி. இன்னொரு சூப்பரான வீடியோவில் இன்னும் சந்திப்போம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.